ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருட ராசி பலன்களை போட்டிருந்தேன், அதையும் பாருங்கள். ரிஷபராசி நேயர்களுக்காக குரோதி வருட சித்திர மாத பலன்கள், அதாவது 14/4/2024 13/5/2025 வரைக்கும், அது 24 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதம். அது தமிழ் மாதங்களில் உங்களுடன் நான் ஆங்கில மாதங்கள் போட்டு பார்த்தேன். சரி, ஆங்கில மாதங்கள் என்பதை விடுத்து தமிழ் மாதங்களாக, அதாவது அதை பேஸ் பண்ணி இது உங்களுக்கு இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும். ஒரு குரு பயிற்சி ஒன்று வருது, தமிழ் புத்தாண்டு வருது. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்தோம், குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம் இல்லையா. அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு மாடிஃபை, அதாவது எப்படின்னா, இப்போ இந்த கிரக நிலைகள், இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது, இந்த ராகு புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது, 12ல் குரு என்பது, அந்த குருவோட சுக்கிரன் சேர்றது ஆமாங்கிறது, அந்த குருவோட சூரியன் சேர்றது. ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் இந்த கிரக நிலைகள், அப்போ அந்த குரு பயிற்சிக்கு முன்னால் நமக்கு ஒரு சில மாறுதல்கள் தேவை இல்லையா. ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது, வீட்டில் குழப்பங்கள் வர்றது, ஒரு திடீர்னு பணம் வர்றது, அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணலாங்கிறத ஒரு பேஸ் பண்ணி இந்த சித்திரை மாதம், குரோதி வருடத்தினுடைய முதல் மாதமாக சித்திரை மாதத்தில் ரிஷபராசி நேயர்கள் என்ன விதமான பலன்களை நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத அதாவது எனக்கு தெரிந்த ஜோதிடம் இல்லையா, நான் கற்றது மட்டும்தான் இல்லையா, அந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இந்த குரோதி வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நலமுடன் இருப்பீர்கள். ரிஷபராசி நேயர்கள், உங்களுக்கு அஞ்சல கேது இல்லையா, இந்த பூர்வீகமாக இருந்த பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கு இல்லையா. பூர்வீகம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த குழந்தை பிறப்பதில் பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை வர்றது, அங்காளி பங்காளி வழி பிரச்சனையாக இருக்கிறது, இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே 1ஆம் தேதி, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இது ஒரு நல்ல முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 12ல் விரய குருவாக இருக்கார், அது ஜென்ம குரு வர போகிறாரு. ஸோ அவர் அங்கே மட்டுமா இருக்க போகிறாருன்னா, 10ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கிறது, அதனுடைய செவ்வாய் சேர்ந்து உங்களுக்கு விராதிபதி அவர் 7க்கும் 12க்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கும் இல்லையா. இப்போ அந்த செவ்வாய் எப்போ பேச்சு வர்றாரு அப்படின்னா, செவ்வாய் 23 நாள், அதாவது 23ஆம் தேதி 4வது மாதத்தில் அவர் பயிற்சி அடைகிறார். அப்போ செவ்வாய் பயிற்சி என்பது இந்த பங்குனி மாதத்தில் ஒரு நல்ல ஒரு சித்திரை மாதத்தில் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நமக்கு. அந்த செவ்வாய் சனி சேர்க்கையிலிருந்து விடுபட்டு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதாவது 7க்கு ஒரு இல்லையா, ஒரு 7 12க்குரியவர் 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர்றது ஒரு சிறப்பாக. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது, அது ஒரு சிறப்பு உங்களுக்கு. அடுத்தது 1/5/2024 18ஆம் தேதி குரு பயிற்சி, அது ஜென்ம குருவாக வரப்போகிறார். இது ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு காலகட்டம் இல்லையா. உங்களுக்கு தனஸ்தானாதிபதி இல்லையா, அதாவது புதன், ஒரு 2க்கு 5க்குரியவர், அது 5ஆம் இடத்துல கேது அமர்ந்து, அந்த புதன் 11ஆம் இடத்துல ராகுனுடைய பிடியில் இருக்கும்போது குழப்பங்களாக வரும், பிரச்சனையாக வரும். எந்த முடிவை நம்ம கொண்டு வர்றது, எந்த முடிவை போய் சேர்க்கறது, அது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கொடுக்கறது, இல்லை இதிலிருந்து இப்போ ஏற்கனவே அந்த 7ஆம் இடம் என்பது ஆசை அபிலாசைகள், நண்பர்களை நம்பி மோசம் போகிற இடம் தான் சொல்ல. 7 12 கூட செவ்வாய் சனியோடு சேர்ந்து கும்மடிக்கிறார். ஸோ பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்குது, எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போகுது, மனக்குழப்பங்கள் வருது, வேலை மேலே ஈடுபட முடியல, வீட்டில் பிரச்சனையாக இருக்குது. இப்போது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அதாவது நல்ல பலன்கள் எதுவும் நடக்கலையே, ஜென்ம குருவாக வேறு வரப்போகிறாரு அப்படின்னு நிறைய பிரச்சனைகளாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறது, உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய அந்த 10ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறது, ஒரு வேலை விஷயத்தில் கூட ஒரு பிரச்சனை வரும். செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில் பிரச்சனையாக அது செவ்வாய் இருந்து இன்னும் பிரச்சனையாகி அது ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த செவ்வாய் பேச்சான உடனே. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் இல்லையா, 11ல் ராகு இருக்கார், புதன் வக்ரமாகி நிவர்த்தி அடையவும் போகிறார். ஸோ இந்த கிரக நிலைகள் சஞ்சாரங்கள் வரும்போது உங்களுக்கு தனஸ்தானாதிபதி புதனாகட்டும், 5ல் இருக்கிற கேதுவாகட்டும், 10ல் இருக்கிற சனியாகட்டும், இப்படி எல்லாமே ஒரு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வர்றது, பிரச்சனை முடிகிற மாதிரி இருக்கிறது, மனக்குழப்பங்களாக வர்றது, சஞ்சலங்களை ஏற்படுத்துவது, இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எப்போ கிடைக்கும், இந்த இப்போ இந்த மாதத்தில் எனக்கு எப்போல்லாம் பணம் வரும், இந்த பணத்தை எப்போ இன்னும் மீறலாம், தன வரவு வரும், இந்த
ஊழியர்கள் இல்லையா, அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் இருக்கிறவங்கலாம் அந்த 1ஆம் தேதி எப்படா வரும்னு பார்க்குற காலகட்டத்தில் தான் இப்போது அந்த ரிஷபராசி ஓடிக்கிட்டு இருக்கு. ரிஷப லக்னத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னா அந்த ராசியை வச்சு தான் அதுக்கும் வேலை செய்யும். ஸோ இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது, ராகு புதன் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது, 12ல் குருவாக இருந்து திருப்பி அவர் ஜென்ம குருவாக வர்றதாங்கிறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பிரச்சனையாக வரும். இப்போது குரு பயிற்சிக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணப்படும். அதுக்கு தான் இந்த சித்திரை மாத பலன்கள். அப்போ இந்த குரோதி வருடம் வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குரோதி ஆண்டு பிறக்கிறது. அப்போது ஆண்டு பலனாகட்டும், இந்த ராகு பேச்சுகளாகட்டும், இந்த சனி பேச்சுகளாகட்டும், இந்த கிரகங்கள் பேச்சு அடைய உங்களுக்கு சஞ்சலங்கள் தான் வரும், மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி மேலலாங்கிறத உட்காந்து யோசித்து நிதான போக்கூட நடப்பது சிறப்பு. அடுத்தபடியாக இந்த பங்கு சந்தையில் முதலீடு எடுக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா, அதாவது எந்த முடிவு எடுக்கிறதே அவங்களுக்கு சொல்லித் தரல, அவங்களால மன உளைச்சலுக்கு வர்றது. இன்னும் வந்து தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு செய்ய தோணும் நமக்கு. ஸோ இந்த அமைப்பிலிருந்து, இந்த கிரக நிலைகளிலிருந்து நம்ம எப்படி மேலே வேண்டும் என்பதை நல்லா யோசிச்சு பண்ணுறது, ஒரு நல்ல கைடன்ஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது. குடும்ப உறவுகள் இருக்கு இல்லையா, அப்பா அம்மா தாய் தந்தை மகன் மகள், இந்த உறவுகளுக்குள்ள மன சஞ்சலங்கள்லாம் வரும் இல்லையா. இப்போ சந்திரன் வந்து 3ஆம் இடம் இல்லையா, 5ஆம் இடத்துல கேது, இந்த உறவுகள் வந்து பாதிக்கப்படும். பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற உறவுகள் பாதிக்கப்படும், அங்காளி பங்காளி உறவுகள் பாதிக்கப்படும், குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்கலையே, குலதெய்வத்தை கும்பிடலையே அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது மனை வழி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ அது குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏறக்குறைய ஒரு 50-60% அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். இந்த குரு பயிற்சி வந்த அப்புறம் இந்த சுக்கிரன் பயிற்சி வரும், அப்புறம் சூரியன் வந்து மாறிட்டு வர போகிறார். ஸோ இந்த சித்திரை மாதத்தில் முதல்ல பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளாக சந்தித்து, சித்திரை மாதத்தை செகண்ட் ஆஃப் இல்லையா, 15ஆம் தேதிக்கு மேலே 18ஆம் தேதி குரு பயிற்சி அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொன்னாங்க. எப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சுதுடா, இந்த பிரச்சனை நான் வெளியே வர போகிறேன் அப்படின்னு ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு தான் உங்களுக்கு. இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி, புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து அவர் டிரான்சிட் ஆகுறது, அப்புறம் அந்த புதன் அந்த சுக்கிரன் டிரான்சிட் ஆகுறது. இப்போ இந்த கோள்கள் எல்லாம் ஒரு 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 பாகத்தில் வருது அப்படின்னா அது வந்து விரயமாக ஜென்மமாக தான் வருது இல்லையா. ஸோ இந்த சித்திரை மாதம் முதல் தேதி உங்களுக்கு பிறப்பது இந்த குரோதி ஆண்டு இப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த வருடப்பிறப்பு வருது உங்களுக்கு. அப்பா ஒரு பெருமூச்சு விடுற ஒரு அமைப்பான காலமாக இருக்குது உங்களுக்கு. பிரச்சனையிலேருந்து எப்படி மேல்றதுன்னு பாருங்கள், உறவுகளோட ஒட்டி உறவாட பாருங்கள். வீண் வம்பு சண்டை வந்தாலும் மன உளைச்சல் வந்தாலும் நிம்மதியாக தூங்குறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தேடுங்க. யோகாசனம் பண்ணுறது, சித்தர்கள் வழிபாடு செய்கிறது, புனிதத்தலங்களுக்கு போகிறது, சிவன் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்றது, அம்மன் தெய்வங்கள் இல்லையா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள். உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கிரனாக இருந்தால் இந்த புற்றுமண் வழிபாடு, புற்று மாரியம்மனை வணங்குவது, கைகால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது. ஏன்னா சனி 10ல் செவ்வாய் சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஸோ அந்த அப்படிப்பட்ட காலகட்டங்களில் உதவிகள் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு தன்னால் முயன்ற உதவிகளை செய்வது, தானங்கள் செய்வது, அதன் மூலமா மன சந்தோஷம் அடைவது, பெரிய பெரிய கோயில்கள் இல்லையா, அதாவது சிவன் திருவண்ணாமலை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய சிவன் கோயிலுக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய சிவன் கோயில் ஆலய வழிபாடு சிறந்தது. மெயினாக வந்து தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பை தரும். நான் வந்து வெத்தலை பார்க்க பூஜை சாமான்கள் வாங்கிட்டு போயிட்டு கும்பிடணுமாங்கிறத விட்டுட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு ஒரு பூக்களை அர்ச்சனை செய்து அதன் மூலயமா வந்து பரிகாரங்கள் செய்வது, இந்த கடன் அமைப்புகள்லேருந்து எப்படி வெளியே வரலாங்கிறத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறது. இந்த வம்பு வழக்கு சண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஜென்மகுராக வரும்போது இந்த உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் இல்லையா, கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தை கிடக்கும்போது, சூரியன் கிடக்கும்போது இந்த சுக்கிரன் வந்து இங்கே 12 இருக்கும் சூழ்நிலை வரும்போதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்கள்லாம் வந்து ஐடி ஃபீல்டுக்கெலாம் மன உளைச்சல் வரும், அடிக்கடி உடல்நிலை சோர்வுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களை கையாளும் போது, வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் மெதுவாக போங்க, பார்த்து போங்க, லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் வாகனங்களை கையாளும் போது நிதர்சனமாக இருந்து அதிலிருந்து எப்படி கொண்டு வரணுங்கிறத சிறப்பு. இந்த தொழில் முனைவோர்கள்னு ஒருத்தரங்களை சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாம்
தயவு செய்து இந்த தொழிலை விரிவு செய்யாமல் இருப்பதை வைத்து நிதானமாக கொண்டு போகிறதுங்கிறது சிறப்பை தரும். இப்போது ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தொழிலுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், வேறு இடம் எனக்கு தேவைன்னா, அதாவது அந்த இடத்துக்கு போகும்போது முதலீடு இல்லாமல் மாற்றுறதுக்கு அதை ஒரு ஐடியா பண்ணி செய்யுங்க. இடம் மாறுதல்கள் கேட்டு இருக்கின்ற ஊழியர்கள் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எனக்கு வந்து மாறுதல் கேட்டுருக்குறாங்க அப்படின்னா, அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படி ஒரு மாறுதல் வந்தால் கண்டிப்பாக செல்லுங்க. அதேமாதிரி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன், என்னுடைய முதல் தாரத்து 2ஆம் தாரம் எனக்கு கிடைக்குமா, 2வது திருமணம் பண்ணிக்கலாமா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கு ஒரு பொன்னான காலம் இது. அப்போது மனைவி வழி சிறப்பை தரும் குரு பயிற்சிக்கு மேலே அது வரைக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது சூரியன் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 3ஆம் பாதத்தில் செஞ்சிருக்குங்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு மனசுக்கு கசப்பான சம்பவங்களை நீங்கள் கையாள சந்திக்க போகிறீர்கள் என்பதில் கொஞ்சம் கூட பொய்யே கிடையாது, இது உண்மை. அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் இடையில் புதன் சிக்கிருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது. ஸோ இந்த சித்திரை மாதம் முதல்ல இல்லையா 15-18ஆம் தேதிக்கு முன்னால் குரு பயிற்சிக்கு வரைக்குமே ஒரு சில விஷயங்களை தள்ளி போடுறது நல்லா சிறப்பாக இருக்கும். இப்படி சின்ன வேண்டுகோள், மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி வரைக்குமே தங்களால், அதாவது எந்த முடிவாக இருந்தாலும், கொடுக்கறதா இருந்தாலும், வாங்குறதா இருந்தாலும், கையில் சைன் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதா, இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் கூட அதை குரு பயிற்சி வரைக்குமே தள்ளி வைக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த குரு கேது சம்பந்தம் வரப்போகுது. அது 5ஆம் பார்வை கேது பார்க்க போகிறார் குரு. ஒரு கோச்சார கேதுவை பார்க்குறாரு. ஸோ இந்த ஒரு திடீர் பணம் வரவு, இதுக்கு முன்னால் ஒரு லோன் முடியுது அப்படின்னா ஒரு லோன் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு லோனை டாப்அப் பண்ணுறது. ஸோ இந்த பண வரவு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் திருப்தி அளித்தாலும் மறுபக்கம் இந்த சுக்கிரன் 12க்கு வரும்போது இல்லையா, அந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்பி ஏமாறுற சூழ்நிலை வரும் அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய கருத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அடுத்தபடியாக மனைவி வழி சார்ந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு வந்துடும், அதை பற்றி ஒன்றும் நம்ம பிரச்சனை பண்ண தேவையில்லை. அடுத்தபடியாக வேலை விஷயமா இருக்கட்டும், சொத்து விஷயங்களாகட்டும், அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், மண்மனையில் வாங்குறது விற்கிறதுலாம் அந்த சித்திரை மாதம் 15-18ஆம் தேதிக்கு மேலே, அதாவது முன்கத்திரி பின்கத்திரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த சித்திரை மாதம் அந்த குரு பயிற்சி அப்புறம் கூட பார்த்தா கூட முக்கியமான முடிவு எடுப்பதில் கத்திரிக்காய்ட்டு சொல்கிற மாதிரி இந்த கத்திரிலாம் போன பிறகு கூட அப்போ அந்த வைகாசி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வரும். அப்போது அந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் தள்ளி வைக்கிறது சிறப்பாக இருக்குது. நான் கல்யாணம் ரெடி ஆகிடுச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ரைட், ஒன்றும் பிரச்சனை, வைகாசி மாதம் வச்சுக்கலாம், ரைட், அந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு அமைப்பு வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கலாம், டைவர்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அது அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான தகவல், இந்த சித்திரை மாதத்தில் குரோதி ஆண்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை நீங்கள் தேட போகிறீங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுக்கிரன் குரு காம்பினேஷன் இல்லையா, அதே மாதிரி செவ்வாய் சுக்கிரன், இந்த செவ்வாயுடைய ராகு, செவ்வாய் சனி, இப்போ இவங்கெல்லாம் டிரான்சிட் ஆகும்போது ஒரு வீட்டுக்காக போகும்போது அதுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லையா. ஏதாவது வரப்போகுது கொட்டப்போதெல்லாம் உங்களை சொல்ல முடியாது. இப்போ இந்த டாப் ராசி அந்த ராசிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அப்போது எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னா எல்லாமே எல்லாம் மைனஸில் தான் இருக்குது. எல்லாம் ப்ளஸ்ஸாக சொல்கிறதுலாம் ஒன்றும் பெரும்படியாக சொல்லிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கார வாகனோட கடனில் தான் வரப்போகுது இல்லையா. இப்போ வாகனங்களை கையாளுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு இதான போக்கு தேவை. வீட்டில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குல்ல, இந்த சித்திரை மாதம் 8ஆம் தேதி தான் அவர் போகிறார். ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த அதாவது நெருப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அதாவது இந்த சித்திரை மாதத்தில் எந்தெந்த தேதியில் பணம் வரும், ஒரு பண ஆளுமை கொள்கைன்னு எடுத்துக்கோம் நம்ம ரிஷபத்துக்கு. அதாவது இந்த தேதியில் எனக்கு பணம் வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 14, 15, 19, 20, மே மாதம் 1, 2, 5, 6, 12, 13 இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி தான், நீங்கள் பணத்தை கொடுக்கறது வாங்கிறதுல ஒரு நல்ல கவனமுடன் இருந்து இந்த குரோதி வருடத்தினுடைய முதல் சித்திரை மாதம் இல்லையா, அப்போ சித்திரை மாதத்தோட பலனாக உங்களுக்கு வழங்கியதில் மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனந்தம் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.